பேரவைத் தலைவர் அவர்களே, நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் உங்களுடைய 39 எம்பிக்களை விட்டு பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பி விட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறை செயலாளர் அவர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஓரவஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது தவிர வேற அல்ல. ஆகவேதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார் தவிர வேற எந்த நோக்கத்தோடும் அல்ல. உறுப்பினர் யாரும் இல்லை, அது வேற, அதுகளில் பிரச்சனை. இப்போ நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் பல முறை டெல்லிக்கு செல்கிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். இது அந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டி அதையெல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை.